மாப்பிள்ளை எப்படி வர்றாரு எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எங்க மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து யாரா மாட்டு வண்டி உள்ள வருதே? யார் அது மாட்டு வண்டியில? ஏன்டா டேய், ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வாடு பூந்து உள்ள வந்துகிட்டு இருக்க. என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியல? ஹலோ, யாருப்பா நீ? என் மாப்பிள்ளை வர நேரத்துல மாட்டு வண்டியில வந்து இறங்குற? சென்னையில கஸ்தூரி அம்மாவோட வானத்து வழியா வருவார் பார்த்தா மாட்டு வண்டியில எளிமையா வந்திருக்கிற. இத பாருங்க, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அது சரி, கல்யாணம் ஆனாதான மாப்பிள்ளை, கல்யாணம் ஆகாம எப்படி? ஜோக்கா ஜோக்கா, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அதாவது வந்து அதான் வந்துட்டீங்களே. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இத பாருங்க, நான் செந்தில்நாதனுடைய நண்பன், பேரு சரவணா. எல்லாத்தையும் போன்ல விவரமா சொல்றதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. ரோடு கான்ட்ராக்ட் வேலையா உங்க ஊருக்கு வர போறேன் அவன். உங்க வீட்டுல தங்க வெக்கப்பட்டுக்கிட்டு எதை வேணாலும் சொல்லுவான், சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. இதையெல்லாம் எங்க அக்கா எங்க கிட்ட விவரமா சொல்லிட்டு தான் பிரியாவை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். ஓஹோ, தண்டச்சோரா? என்ன லுக்கு போறா வடியா? என்ன மாப்பிள்ளை காணா? காணுமா? என் பொண்டாட்டியும் காணா? மன்னிச்சுங்க, எனக்கு வந்து இந்த பட்டாசுன்னு ரொம்ப பயம். எனக்கும் தான். எங்க உங்களை பார்த்தா ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருதுங்க. எனக்கும் உங்களை பார்த்தா ஒரு பிரதர் ஃபீலிங் தான். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? மாப்பு, இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. 8 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மைதான். அதுக்காண்டி உன் ஃபீலிங்க பூரா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொன்னா. ஐயோ, 8 வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தைய கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா, சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். போதும், மறுபடியும் சொல்றேன், மை வைஃப். மாப்பிள்ள, அங்க என்ன சின்ன மாமா கிட்ட பேச்சு? விட்டா 4 பூரா பேசிட்டு இருப்பான். இங்க வாங்க. ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளையாச்சின் சர்வடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். ஓவரா வர்ணிக்கிறான். மாப்பிள்ள, ஐயோ, அவ்வளவு தூரம் மாட்டு வண்டியில வந்தது அசதியா இருக்கும். போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வளராதடா. உளறனா? தனியா கூப்பிடுறானே, நம்ம பேசுறது கேட்டுச்சோ? நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? நான் இங்க வரும்போது இந்த வேட்டியாப்புற அரண்மனை எங்க இருக்குன்னு யாரையோ கேட்ட, எல்லாரும் பயந்து யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன வேட்டியாப்புற அரண்மனை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் இங்க தங்க மாட்டேன். இல்லன்னா ஹாய் இங்கதான் தங்குவேன். இல்ல இல்ல, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா சொன்னதை செய்யணும். நான் செய்யறதுதான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். போமா, போடி உள்ள போகல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டியாப்புறம் அரண்மனை பார்த்தாச்சுல. இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள போறீங்களா? உள்ள வாங்க. எங்க வாங்க உள்ள போலாம். மாப்பிள்ள, நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்ததுனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. தாவா? கழுத வயசாவது உள்ள வரது பயப்படுற, உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வர. ஆமா, இங்க தான் தனியா ஒரு வீடு. சொல்ல மாட்டேன். சொல்லனா? தோட்டக்கார கிழவன இருந்தாலும் பேத்தி இருக்காங்க. அவங்களே இங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவங்க இதுக்குள்ள மட்டும் தானே இருப்பாங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்கல்ல. நாம போவோம். மாப்பிள்ள நீ வேணா பாட்டு மாப்பிள்ள, நான் வேணா ஊருக்கு போற மாப்பிள்ள. ஏய், அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கா. நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம். அவன் வெளியூர்ல, உள்ளூர் மேட்ரு தெரிஞ்சா கிழிஞ்சிராது. மத்த பகல்லையே இப்படி இருட்டா கிடக்கு. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம்.
இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ள. ஆளு எல்லாம் செத்து கிடக்கு. எருமை முருகேஷா. எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறது இல்லையா. ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அरे கோபாலு என்னை கூட்டிட்டு போடா. எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு கோபாலு வாவா கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டான் ஐயா. உலகாரம் என்னங்க தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. தம்பி ஏதாவது பேசுப்பா. ஏன்பா ஒன்னு அவன் அந்த வீடு கூட்டு போனான்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? ஐயோ நான் என்ன செய்வேன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. இனிமேல் இந்த வீட்டில் தனியாவே இருக்க கூடாது. கும்பலோட கும்பலா தெரிஞ்சாதான் உசுறு வாழ முடியும். எப்பா அழகான பெயர், அதையே இவ்வளவு திருலிங்க கூப்பிடணும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஓஹோ முருகேஷா, கேட்க மறந்துட்டேன். உன் நட்சத்திரம் என்ன? ஏன்? அட சும்மா சொல்லுப்பா. மிருக சீரிசம். இது மிருக சீரிச நட்சத்திரமா? நட்சத்திரம் ஒருத்தர் தான் இருக்கும். அந்த நட்சத்திரம் ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ஆமா பெய்யங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரப்பா. இது 12 மணியா? இது பெய் வாக்கிங் போற நேரம் சொல்லுவாங்களே. இது தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப்கு லப்கு அடிக்குதே. ஈஸ்வரா ஐயோ அதையப்பா கேக்குற. என் பொண்டாட்டியுடைய குரட்டை தொலை தாக்க முடியல. ராத்திரி ஆயிடுச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா. அந்த சாமியார்ட்ட கதை கட்டல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம 2 பேரும் இங்கே கட்டி பிடிச்சு படுத்துருவோமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்ன? ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போல் இருக்க. ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா
நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் எப்பா இந்த சத்தமா அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா மல்லிகைடா. ஏன் கத்துற? சரி சரி சரி. காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். எப்பா வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கிறேன். கேட்டா என்னது இது? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் என்னது என்னது? சலங்க. ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேனா? இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சுப்பா. அங்க நீ ஏன் பொம்பளை மாதிரி சிரிக்கிற? நான் சிரிக்கல ஐயா, பேயே நேரடியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. அங்க காத்துல ஆடுற தாத்தாவோட வேஷ்டியை பார்த்து பேயின்னு பயப்படுறீங்களே, நீங்கெல்லாம் என்னதான் படிச்சீங்களோ? பயமா? எனக்கா? ஆமா. நானும் முருகேஷும் ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, உங்க பேர் என்ன? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கத்தா. துர்கா. அடேங்க அப்பா. என்னது? ஸ்வீட் நேம். தேங்க்யூ. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்க, கவனிச்சுக்கிறேன். எல்லாம் இவனாலதான். ஒரு அழகான பொண்ணு முன்னாலே இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. யாரது? நீயா? ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் இப்படி காத்து வாங்கலான்னு வந்தேன். லவ் சார்? யாரையாவது லவ் பண்றியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ யாரையோ லவ் பண்றேன்னு. அன்னைக்கு உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ளை வந்திருக்கா, வந்து பாருமான்னு உங்க அப்பா சொன்னப்போ எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா வந்து நின்னையே. அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுல யாரும் இருக்காங்கன்னு. சொல்லு, யார் அது? விஸ்வநாத், டான்ஸ் ப்ரொஃபஸர். அதோ அந்த வீட்டிலே தான் இருக்காரு. ஓ, அந்த வீடா? குட் செலக்ஷன். உங்களுக்கு அவர் தெரியுமா? எஸ், அவரையும் தெரியும். அவரை அந்த வீட்டில் குடி வச்சது நீதாங்கிறதும் எனக்கு தெரியும். உன் லவ்வே நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார்? அப்பாவை வந்து பேச சொன்னாரு. சொல்ல வேண்டியதானே? பயமா இருக்கு. பயந்த லவ் எப்படி சக்சஸ் ஆகுது? ஆமா, அப்பா பேர் என்ன? கந்தசாமி. கந்தசுவாமி? ஏ கந்தசுவாமி, கந்தசுவாமி, உங்க பொண்ணு இங்க லவ் பண்ணது உங்களுக்கு தூக்கம் தேவையா? ஏ மிஸ்ஸே, கம் மை சே. ஐயோ, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, சும்மா காத்து. காத்தா? இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? சம்பந்தம். சம்பந்தமா? சரி, ஆராய்ச்சியா? லவ். முதல்ல இந்த டாக்டரை வீட்டு விட்டு துரத்துற வழியை பார்க்கணும். சரிதானே? இதை நான் வந்த அன்னைக்கே சொல்லிட்டேன், நீ தான் லேட்டு. அப்பாடா, அவன் பொண்ணு மேலதான் குறியா இருக்கான், நம்ம பொண்டாட்டி தப்பிச்சான். கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே கவலை, கல்யாணம் ஆனவனுக்கு 1000 கவலை. இப்படி சூடு 1001வது கவலை. எவ்வளவு லாங்கில் இருந்தாலும் கரெக்டா. சார், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எப்பா, இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. 1 மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 நாள்ல போறப்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. கரெக்ட். 1 மாசம் இருக்க வேண்டிய ஆளு 6 நாள்ல கிளம்புறானேன்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனா 1 மாசம் இருந்து செய்ய வேண்டிய வேலைய 6 நாள்ல முடிச்சிட்டேன். என்னது? பிரியா, நாம அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் கதலை பத்தி பேசுறேன். அதை அப்பா கிட்ட சொல்லுங்க.
டாக்டர் உங்க கண்ணாடிய ஏன் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அது அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல பிரியாவோட காதலை பத்தி சொல்றேன். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணோட காதலை பத்தி என்கிட்டயே சொல்லுவேன். என்னங்க இது? பொண்ணோட காதல் அப்பா கிட்ட சொல்லாம தினத்தந்தி, தினகரன், தினமலர், ஹிந்து, எக்ஸ்பிரஸ், குங்குமம், குமுதம், ஆனந்த விகடன் இப்படி எல்லார்கிட்டயா சொல்ல முடியும்? ஏண்டி இவன் யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதின்னு தெரியாம வந்த ஒரு வாரத்துக்குள்ள அவன் மேல காதல். சார் சரியான டென்ஷன் பாடி சார் நீங்க. உங்க பொண்ணு காதலிக்கிறான்னு சொன்னேன். அவ என்ன காதலிக்கிறான்னு நான் சொன்னேன். பிரியா லவ் பண்ணிட்டு இருக்கிறது டான்ஸ் ப்ரொஃபசர் விஸ்வநாத. விஸ்வநாதனையா? ஆமா விஸ்வநாதன். நல்ல பையன், உங்க பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. அன்னைக்கு ராத்திரி பிரியா கிட்ட இந்த காதல் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். மறுநாள் விஸ்வநாத் கிட்ட போய் இதை பத்தி பேசினேன். உங்களுடைய முழு சம்மதம் இருந்தால் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாருன்னு சொன்னாங்க. நீங்களும் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வரட்டு கௌரவம் அது இதுன்னு சொல்லி நல்ல சம்பந்தத்தை விட்டுடாதீங்க. நீங்களே தலைக்கீழ நின்னா கூட அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். கல்யாணம் நிச்சயான உடனே எனக்கு ஒரு பத்திரிகை அனுப்புங்க. வேணும் உங்க 2வது பொண்ணு. ஐயா கண்டிப்பா நான் பத்திரிக்கை அனுப்புறேன், நீங்க போயிட்டு வாங்க ஐயா. நிஜமா? நிஜமா. யாரையோ மறந்துட்டேனே. சொன்னா என் உசுரே போனாலும் என் பொண்டாட்டிட்ட உன்னை பேச வர மாட்டேன். சட்டை போட்டுருக்கான சட்டை உள்பக்கத்தை வெளியே வச்சு வெளிப்பக்கத்தை உள்ள வச்சு இதுக்கு பேசாம டாட்டாரா கிழிச்சு போட்டு தெரிய வேண்டியதானே. உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. நான் வாங்கின சத்தியை கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? வேலைக்காரி ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்ன வந்து நிற்கிறாளே. நான் என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமுக்கிற மாதிரி நசுக்கு நமைக்கிறேன். என்ன கட்ட இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா சொன்னா வேணப்பா. இது வந்து கோழி இல்லம்மா, கோழி கேட்டாரு, நான் வாங்கி தரல. அதனால கோச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இதுக்கு பாரு. ஐயா 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 ராசாதி ராசா அருணாசலா படையப்பா தளபதி மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. என்ன சொல்லிட்டு போறாரு? நம்ம 2 பேரும் கோழியா தின்னு உடம்பத்தை சொல்றாங்க. என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? ஓம் கிரீம் பச்சக் பச்சக் பச்சக். ஜெய் ஜம்பலிங்கம். சாமி சாமி, பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி. இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போய் கிரீம் கஜ 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 கஜ. சாமி சாமி பொறுமை பொறுமை. ஐயோ கொதிக்கிறாரு. பொறுமையா போக சாமி. சரி சரி சரி.
இவனை நம்பி உள்ள வரமோ திரும்பி வருவோமா? இங்க பாரு இப்பயே கை நடக்கிறத. சாமி எது நடந்தாலும் தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. నా కోసం శుద్ధ ధన్యాసి రాగంలో ఒక కీర్తనం పాడగలరా? யாரது? నేనేరా చంద్రముఖి. எழுப்பு போய் சும்மா கிடந்து எல்லாம் கிளப்பி விட்டாரு. சரவணன் நீங்களா? ஹாய் செந்தில். செந்தில், நீ சொன்ன கேசி தானே? பயங்கர வயலண்டா இருக்க. ஏன் வெளியே விட்டீங்க? புடிச்சு பூட்ட வேண்டியதானே? எது பூட்டி வைக்கிறதா? என்னையா? யார் நீ? மாமா மறந்துட்டீங்களா? இவர் என்னோட ஃப்ரெண்ட் சரவணன். டாக்டரா? எனக்கு யாரையுமே தெரியலப்பா. இந்த வீட்டுல யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. யார் எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. போன வாட்டி பேண்டு சுட்டோட போனவர் இந்த வாட்டி தலைப்பாக்கட்டோட வந்தா எப்படி தெரியும்? என்னது? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். ஆமா, என்னங்க இது வேஷம்? எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? செந்தில், உன் ஃபோன் வரும்போது நான் சபரிமலையில் இருந்தேன். கீழே பம்பைக்கு வந்த உடனே விஷயம் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அங்கிருந்து அப்படியே பறந்து இவர் தானே பிரச்சனை. எனக்கு தெரியும், எப்போ டென்ஷன் பாட்டியாச்சு. பிரச்சனை இவருக்குல்ல. இவனா மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கினதுக்கேயே 6 ஆயுசம் முழுகிட்டான். இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ? கவலைப்படாதீங்க, ரொம்ப நாள் தங்க மாட்டேன். ஆனா எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டு தான் போவேன். கரெக்டா? கரெக்ட். ஐஸ்வர்ணி, how are you? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கா. இனிமேல் ஏதாச்சும் வந்துச்சுனா நான் பாத்துக்கிறேன் முருகேஷ். நீ பாத்துக்கிறியா? போடி உள்ள, போ உள்ள. கெட்டப்ப பாத்துறாலும் கேரக்டர் மாத்த மாட்டேங்கிறீங்க. பாடி சரியான சந்தேக பேர் வழி. பிரச்சனை இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் இல்லைங்க. தோட்டக்காரர் பேத்தி இருக்காளே துர்கா, அவளுக்கு தான் ப்ராப்ளம். தோட்டக்காரர் பேத்தி துர்காவுக்கா? ஆமா, அவன் மதிப்புக்குரிய மனைவி கங்கா எங்க? எனக்கு கல்பனா ரொம்ப பிடிக்கும். நம்ம பொண்டாட்டி குரல். அப்போ புருஷனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. இது டாக்டர் குரல். அவர் கொஞ்சம் வெகுளிதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பேச்சு ஆப்பாயிருச்சு? காய கரெக்டா பார்த்து அடிக்கணும். காய அப்ப பார்த்து அடிக்க போறியா? சொல்லணும், முதல்ல எல்லாத்தையும் கலைக்கணும். எல்லாத்தையும் கலைக்கணுமா? என் உசுர் இருக்க வரைக்கும் நடக்காது டாக்டர். இதத்தான் கலைச்சிங்களா? கேரம் போர்டு. வேற என்ன நினைச்சீங்க? வேற இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் இவங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. அதுலயும் ஏன் டியூட்டி ஓவர் டைமா உள்ள போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது முருகேஷா? ஓவர் டைம் தான். ஒண்ணு நாம அழகா இருக்கணும், இல்ல அழகா இருக்கிற பொண்ணை கட்டிக்காம இருக்கணும். சரி 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 எப்பா, உன்னை பத்தி வாயால பேசவும் முடியல, மனசால நினைக்கவும் முடியல. இப்படி இருந்தா நான் எப்படித்தான் வண்டி ஓட்டுறது? முருகேஷா, முருகேஷ் என்ன? ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். அது நீதாப்பா. சபா, அது என்னன்னே தெரியல. இந்த டாக்டர் எல்லாருக்கும் பிடிக்குதே. அப்படி என்னதான் வசியம் மருந்து வச்சிருக்கானோ? நம்ம கோழி இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சு பொறிச்சிட வேண்டியதான். சார், இங்க யார் காப்பி போட்டது? துர்கா. யாருக்கு? செந்திலுக்கு நினைக்கிறேன். நீ கூப்பிட்ட உடனே நான் உங்க கூட
வந்துட்டேன். இந்த வீட்டில் இருக்க பிரச்சனை முடிஞ்ச உடனே நீ சொன்ன மாதிரியே இந்த ஊரை விட்டு போயிடணும். திரும்பவும் இங்கே வந்து சொன்னா கூட கேரம் போர்டெல்லாம் ஆடப்படாது. நீ ஆட நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் அவளை ஏதாச்சும் ஒரு கோயில் கூட்டி போய் மொட்டை போட போறேன். பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பத்தியா? நாங்களும் சீவோம்ல, எங்களுக்கும் களைஞ்சிருக்கு. இதுவும் பரட்டை தான். இறங்கி போய் சீவோம். சீப்பும் வச்சிருக்கோம். நாங்களும் சீவிட்டு களைச்சி விட்டுருவோம். என்ன அங்க மீச இருக்கு? நம்ம மூஞ்சி மாதிரி தெரியலையே. 30 லட்சம் ரூபாய் காரு உனக்கு சலூன் கடையா? இந்த ஆதாரி பையல. அப்ப இவன் விருப்பம் போட்டு ஏயா பேசாம இருந்த? அவனுக்கு சேர்த்தாண்டா ஒண்ணு மறுபடியும் வச்சுட்டாயா ஆப்பு. இப்ப எங்க போனா என்ன ஆனா? எந்த ஊருன்னே தெரியல. இது பிச்சை எடுத்து தான் ஊர் போய் சேரணும். அம்மா எங்கேயா போன? ஐயா சரவணா, நான் பாட்டுக்கு செவனேன்னு கோயில புலம்பிக்கு தானே இருந்தேன். தேவையில்லாம கையை காலை தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுட்டு ஒண்ணா என்ன அர்த்தம்? கூட வந்தவனை காப்பாத்துங்க என்ன உனக்கு இல்ல? என்ன லுக்கு? அங்க என்ன பார்வை? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சோத்தனையும் அடி வாங்கியாச்சு, சேத்தனையும் அடி வாங்கியாச்சு. ஏற மாட்டேன். நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன். என்ன வில்லத்தனா? எடு வண்டிய. என்னென்ன பண்றீங்க? ஓ, ஜலதோஷம் பிடிச்சிருக்குமா? ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆச்சு, ரொம்ப மோசமான வியாதி இது. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும். மருந்து சாப்பிடலன்னா 7 நாள்ல போயிடும். அண்ணே அண்ணே அண்ணே, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? நான் பார்க்கலையே. ஐயோ, எங்க போனா தெரியலையே. உனக்கு ஜலதோஷமா? ஆமாண்ணே, 2 நாள். ஐயோ, இது சூப்பர் மருந்துமா. வா தங்கச்சி, 2 பேரும் சேர்ந்து ஆவி பிடிக்கலாமா? அண்ணா அண்ணா அண்ணா, என்னடா என் பொண்டாட்டி பாத்தியா? நான் பார்த்த பிறகுதானா நீயே உன் பொண்டாட்டிய பார்த்த? என்ன சொல்ற? அறிவு கெட்டவனே, உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உன் பொண்டாட்டிய முதல்ல பார்த்தது நான் தானே. அப்பாடா, ரொம்ப அழுத்தாதீங்க, மூச்சு முட்டுது. என்ன என் பொண்டாட்டி குரல் கேக்குது? காலை கொஞ்சம் உள்ள எடுத்துக்கோ, கேப்பே இருக்க கூடாது. சரி. ஐயோ, இந்த அக்கிரமத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானே. இன்னைக்கு போறவே போத்திக்கிட்டு கிளம்புட ஆறானே. நான் என்ன பண்ணுவேன்? விட மாட்டேன், தடுக்காம விட மாட்டேன். ரொம்ப வேர்க்குதே. இருக்கத்தானே செய்யும். ஆமா, ஏன் உன் புருஷனுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? அந்த ஆள் ஒரு வேஸ்ட். கரெக்டா சொன்ன. என்ன இருந்தாலும் டாக்டர் டாக்டர் தான். நான் எத்தனை பேருக்கு இப்படி செஞ்சிருக்கேன். செம்ம மேட்ருமா. இப்படி 7 நாள் செய்யணும். இப்பதான் நல்லா இருக்கு. சூப்பர் பவர். பவரா? ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்க ஐயா.